குடும்பஸ்தன் படத்தை ராஜேஸ்வர் காளிசாமி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வினோத்குமார் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணிடுறாங்க. ரெண்டு குடும்பத்துலையும் யாரும் ஒத்துக்கல. கடைசியில் ஹீரோட குடும்பத்தில் போயிட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. வசதி இல்லாத குடும்பமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அக்காவை கட்டி கொடுத்த இடம் மட்டும் வசதியான குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோட சேலரி நம்பி தான் இப்போ இவங்க குடும்பமே இருக்கு. அக்காவோட வீட்டுக்காரர் எப்பவுமே ஹீரோவை மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுபோல் ஹீரோவோட அக்காவையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த டைமில் ஹீரோயின், நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோ சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டைமில் அவங்களோட அம்மா, நான் ஆன்மீக பயணம் போக போகிறேன், எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. சரிம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதே டைமில் அவங்க அப்பாவும், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வீடு இடிஞ்சு விழப்போகுது, இது எப்படியாவது நம்ம சரி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு. சரிப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோ அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவரோட தன்மானம் பாதிக்கப்படுற மாதிரி பெரிய பிரச்சனை நடக்குது. அதை அவர் பேசி தீர்க்க பார்க்குறாரு. ஆனால் முடியல. அந்த பிரச்சனை பெருசாகுது. இதனால் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுபோல் அக்காவோட வீட்டுக்காரருக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. இந்த டைமில் ஹீரோ எல்லார்கிட்டையும் கடன் வாங்குறாரு. அந்த கடனால் நிறைய வட்டி சேருது. கடைசியில் இவர் இந்த கடனை அடைச்சாரா இல்லையா, இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சரி செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை.